ஹலோ. இந்த வீடியோவில் கலைச்சொற்கள் கண்டினியூஷன் தான் 8th இயல் 2 பார்க்க போகிறோம். இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின். பழங்குடியர்னா ட்ரைப்ஸ்ன்னு சொல்லுவோம். பழங்குடியர்னா என்ன சொல்லுவோம்? குடிச்சிட்டு தலை சுத்துன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ட்ரைப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எதையாவது ஒன்று ஞாபகம் வச்சுட்டோன்னா மறக்காம. சமவெளினா நமக்கு பிளைன் பிரியாணி வேணும் அப்படின்னு சொல்லணும்னா அப்போ அதில் ஒன்றுமே இருக்காது, சமமாக இருக்கும், எல்லாமே சமமாக இருக்கும். ஸோ சமவெளி, பிளைன்றது சமவெளி. வால்பாறை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. வால்பாறை பள்ளத்தாக்கு, அப்போ வேலை பள்ளத்தாக்கு. புதர்னா திக்கட்டு. புதர் ரொம்ப அடர்ந்து போயிருக்குமா, திக்கா இருக்கு, அடர்ந்து இருக்கும், ஒண்ணுமே கேப் இல்லாம இருக்குமா, திக்கட் அப்படின்னு. புதர்னா திக்கட். மலை முகடுனா மலையில உச்சியில இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ எஜ்ஜுனா உச்சியில இருக்குன்னு சொல்லுவோம். மலை உச்சியில இருக்குன்னா எஜ்ஜு, அதாவது முடிகிற இடத்து தான் எஜ்ஜின்னு சொல்லுவோம். ஸோ எஜ்ஜின்றது அந்த ஜிஇ வருது பார்த்தீங்களா, எஜ்ஜில் ரிட்ஜு. மலை முகுடுனா ரிட்ஜ். வெட்டிக்கிளினா லோக்கஸ். சிறுத்தைனா லியோ படம் பார்த்திருப்பீங்க. லியோல சிறுத்தை இருக்குமா, அதுதான் லியோபார்ட். லியோபார்ட்னா பட்டுனா மலர்றது அப்படின்னு அர்த்தம். இது பழங்குடியர்னா ட்ரை. சமவெளினா பிரியாணி, பிளைனா சமமா இருக்கும். ஸோ சமவெளி. வேலைனா பள்ளத்தாக்கு, அதாவது வால்பாறை பள்ளத்தாக்கு. வேலை வால்ன்னு இருக்குவா, வேலை. புதர்ன்றது மண்டி இருக்கும். ஸோ திக்கட். மலைமுகடுனா எஜ்ஜு, ஸோ ரிட்ஜு. மலைமுகடுனா ரிட்ஜு. வெட்டுக்கிளி லோக்கஸ்ட். இந்த டிஃப்ரெண்டான வேர்ட்ஸ் தான் கண்டிப்பாக கேட்பாங்க. சிறுத்தைனா லியோ படம், லியோபா. மொட்டுனா பட்டு. அவ்வளோதான்.